ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் சற்று அதிகமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவு அதிகமாக இருக்குங்கிறத பார்ப்போம். குறிப்பாக வட மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் உள் மாவட்டங்களான சேலம், நாமக்கல், கரூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு அதிகமாக போகும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் சற்று அதிகமாக இருக்கும். இதர மாவட்டங்களான தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும். இதே போல் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அவ்வப்போது மேகமூட்டங்கள் வரும். இடையிடையே வெயிலும் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் சாரல் மழை அல்லது மிதமான மழை பெய்யும். அதாவது மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான வானிலை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கும். இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் மார்ச் 22ஆம் தேதியிலேருந்து மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நான் வரும் நாட்களில் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் ஏப்ரல், மே ஆகிய 2 மாதங்களையும் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு நேரங்களில் சில நாட்களில் வெப்பச்சலன மழையும் நாம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழையானது மே இறுதி நாட்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தொடங்க ஆரம்பிச்சிடும். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் சராசரிக்கு அதிகமாகவே மழை இருக்கும். வருங்காலங்களில் குறிப்பிட்ட சில நேரங்களில் அதிகமான மழை பதிவாகும். இதனால் நாம் மழை நீரை சேமிக்க முயற்சி பண்ணணும். விவசாயிகள் மழை நீரை பண்ணை குட்டைக்கு அமைத்து சேமித்தோம்னா நம்ம விவசாயம் தடையில்லாமல் செய்ய முடியும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.